ஹாய் மக்களே, திங்கக்கிழமை ஆடிப்பூரன்றதால எல்லாருமே கோயிலுக்கு போயிருப்பீங்க. ஏன்னா எல்லா அம்மன் கோயிலுமே அந்த தெய்வத்துக்கு சீமந்தம் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நானும் அதே மாதிரி பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயில் ஒட்டின மாதிரியே முருங்கை செடி இருந்தது. நிறைய முருங்கைக்காய் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. சிவனுக்கு பக்கத்தில் பார்வதி அம்மா, அந்த அம்மாவுக்கும் வளையல் போட்டு எல்லாம் அங்கே தெய்வத்துங்களுக்கும் வளையல் அவ்வளோ அழகாக. அந்த வளையல் போட்டது கூட பார்த்திங்கன்னா ஒரு அந்த சாமிங்களுக்காக துணியை வச்சுருப்பாங்களா, அதை நல்லா உருட்டி அதுக்குள்ளே வளையலை வச்சு, ஏன்னா அந்த ஸ்டிஃப்னஸாக இருக்கும் மாலை மாதிரி போட்டாலுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு சாமிக்கும் பார்த்து பார்த்து போட்டிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த வளையலில் மாலை மாதிரி போட்டிருந்தது. உங்களுக்கே பார்த்தா தெரியும். இது பார்த்திங்கன்னா பெருமாள் பக்கத்தில் உள்ள தாயாருக்கு இந்த வளையல் பாருங்கள், அப்படியே நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடியோ விட நேரில் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த 2 தெய்வத்தையும் ஊஞ்சலில் உட்கார வச்சு அந்த வளகாப்பு மாதிரி பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக நிறைவாக இருந்தது. எல்லாருக்குமே தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி எல்லா கோயிலுக்குமே போயிருப்பீங்க. அவங்கவுங்க வேண்டுதலை வச்சுருப்பீங்க. இதுதான் அங்காள பரமேஸ்வரி மூலஸ்தானத்தில் இருக்க அந்த அம்மா. ஃபுல்லாமே வளையலில் தான் பண்ணியிருந்தாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.